வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணம். தமிழ்நாட்டு அரசியல் இப்போ மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருக்குங்க. நம்ம புதுசாக பதவி பெற்ற டிவிக்கு அரசு தமிழ்நாட்டோட நிதி நிலைமை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர், அதாவது வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு மொத்த தமிழங்க இப்போ ஷாக்கில் இருக்குங்க. அப்படி என்னதான் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில், வாங்க பார்ப்போம். முக்கியமான ஸ்லைடு. ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் ரூபாய் 22.8 பைசா வட்டி செல்வதற்கே செல்கிறது. வருவாயில் 64.4 ஏற்கனவே கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த புதிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பே அது செலவாகிவிடுகிறது. மேலும் தலைப்பு செய்திகளில் தோன்றும் எண்ணிக்கை மறைத்துவிடும் முக்கியமான உண்மை. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்ப அமைச்சர் மில்சன் வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணார். தமிழ்நாடு மொத்த கடன் இப்போ எவ்வளோ தெரியுமா? சும்மா இல்லைங்க, 13.15 லட்சம் கோடிங்க. போன 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சம் கோடி இருந்துச்சு. இப்போ 2026 அப்படியே டபுள் ஆகி 10 லட்சம் கோடி கடனாக நேரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம், போக்குவரத்து மற்ற கழக பொதுத்துறை நிறுவனங்களின் கடனையும் சேர்த்தா 13.18 லட்சம் கோடிங்க. இது இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், தமிழ்நாட்டில் பிறகு ஒவ்வொரு குழந்தையும் தலா 1.28 லட்சம் கடன் பாரம் இருக்காமா. வட்டி கட்டுறதுக்கு நாம் சம்பாதிக்க வருமானத்தில் 22% போயிருக்குன்னு வெள்ளை அறிக்கைகளில் குற்றம் சாட்டியிருக்காங்க. குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு கடனான இருக்குன்னு கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க டிவிக்கு தரப்பு. ஆனால் இது டிவிக்கு சும்மா விடுமா? அவங்க தலைவர்கள் எல்லாரும் முன்னா சேர்ந்து வெறும் வெத்து பேப்பர் வெள்ளை அறிக்கைன்னு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஆட்சியில் தான் ஜிஎஸ்டிபி, அதாவது மாநில உற்பத்தி பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நாங்கள் கடனை எல்லாம் அனுமதிக்கப்பட்ட லிமிட்டுக்குள்ள தான் வச்சுருக்கோம் அப்படின்னு ஸ்டாலின் தரப்பு பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளில் டிவிக்கு அரசோட முதல் பட்ஜெட் வரப்போகுதுங்க. மக்களுக்கான இலவச திட்டங்களை, நலத்திட்டங்களை குறைக்காமல் நாங்கள் வருமானத்தை அதிகமாக்கி கடனை சரி செய்யணும் அப்படின்னு முதல்ல விஜய் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையில் தமிழ்நாடு கடன்கார மாநிலம் மாறிடுச்சா, இல்லை இது அரசியல் பழிவாங்கல? உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.